அமுதமலை இணையதள வானொலியினூடாக உலகெங்கிலும் வாழும் நேயர்களுக்காக உங்களுக்கான நேரம் என்னும் நிகழ்ச்சியில் கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகும் பூம்புனல் நிகழ்ச்சிக்காக இன்று நாங்கள் ஒரு புதிய நிகழ்ச்சியை கொண்டு வருகின்றோம். இன்று என்னுடன் கூட சகோதரி தயாநிதி அவர்கள் இணைந்துள்ளார்கள். இன்று நாங்கள் எடுத்துக்கொண்ட விஷயம் என்ன விடயத்தை பற்றி பேசப் போகின்றோம் சகோதரி? நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தி கொண்டு நீங்கள் உங்களுடைய விடயத்தை பற்றி நாங்கள் கதைப்போம். அனைவருக்கும் வணக்கம். இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு அளித்தமைக்காக முதல் இறைவனுக்கும் சகோதரி அவர்களுக்கும் எனது நன்றி. மற்றும் நாம் இங்கே கலந்துரையாட வந்திருக்கின்ற தலைப்பானது பக்தியும் ஞானமும் என்பதாகும். அந்த பக்தியும் ஞானமும் என்றால் என்ன என்பதை நாங்கள் முதலிலே தெளிவுபடுத்தி கொள்வோம். பக்தி என்பது பக்தர்களின் இறைவன்பால் கொண்டுள்ள ஒரு அன்பு உணர்வே பக்தியாக கொள்ளப்படுகின்றது. நாங்கள் காலங்காலமாக இந்த பக்தியைத்தானே செய்து வந்திருக்கின்றோம். எங்களுடைய பெற்றோர் அதை இவ்வளவு இதாக கற்றுக் கொடுத்தபடியால் தான் நாங்கள் அதை எங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து கடைப்பிடித்து கொண்டு வந்திருக்கின்றோம். அடுத்து நாங்கள் ஞானம் என்றால் என்னென்று பார்க்கும் பொழுது, ஞானம் என்பது ஒரு தெளிவு. அந்த உலகம் ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்பதை உணர்ந்தவர்கள் ஞானிகள். அவர்கள் மனிதன் வகுத்துள்ள இனம், மொழி, மதம், பிரதேசம், சாதி, வர்க்க பேதங்களை கடந்தவர்கள். அவர்களே ஞானிகள் என்றும் யோகிகள், அதாவது தவ சிரேஷ்டர்கள், ரிஷிகள் என்றெல்லாம் அழைக்கப்படுகின்றார்கள். மேலும் எவ்வாறு இறைவன் அனைத்தையும் கடந்தவராக இருக்கின்றாரோ, கடவுள் என்று போற்றப்படுகின்றாரோ, அவ்வாறே ஞானிகளும் மனிதகுலத்தை பார்க்கின்றார்கள், பராமரிக்கின்றார்கள். தமது மனோநிலையை மிகவும் உயர்ந்த ஸ்திதியில் வைத்திருப்பவர்கள். அவ்வாறு அனைவராலும் ஆகிவிடவும் முடியாது. மேலும் பக்தர்களினுடைய நிலையில் தாம் பின்பற்றுகின்ற சமய நெறிகள், சமய நூல்களை கற்று அதன்படி ஒழுக வேண்டும் என்று நினைப்பவர்கள். சமய நூல்கள் மத ஸ்தாபர்களாலே அருளப்பட்டு அந்த கருத்துக்கள் மக்கள் அமைதியாக சுகமாக வாழ்வதற்கு வழிவகுக்கும் என்ற எண்ணத்தால் உருவானவை. ஆனால் இன்று நாம் மதங்களின் நிலைகளை சற்று சிந்திப்போமாக இருந்தால், இந்த கலியுகமாகிய இக்காலகட்டத்தில் சமய நூல்கள் மக்களுக்கு எந்த அளவில் உதவுகின்றன, பக்தர்களால் பின்பற்றப்படுகின்றன என்பது ஒரு பெரிய வினாவாக உள்ளது. ஆமாம், இந்த உலகத்தில் நடக்கின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கும்போது எந்த மதத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டாலும் அங்கு ஒரு ஆரம்பத்தில் இருந்த நிலையை விட தற்போது இருக்கின்ற நிலை மிக வேறுபாடானதாக இருக்கின்றது. அதாவது கீழானதாகவே மாறிக்கொண்டு வருகின்றது. அதனால்தான் இதை கலிகாலம் என்று சொல்லுகிறார்கள். உண்மை. நாம் இந்த கலியுகத்தில் வாழ்கின்றோம் என்பதை எத்தனை பேர் ஏற்றுக்கொள்கின்றார்களோ தெரியவில்லை. ஏனெனில் இதை கலி என்றது துன்பம் என்று பொருள்படும். ஆனால் உலகம் பல வழிகளில் வளர்ச்சியடைந்து வந்துவிட்டது, மிகவும் முன்னேற்றம் அடைகின்றது என்று நாங்கள் கருதுகின்ற ஒரு சாரார் இருக்கின்றாலும், மனிதன் தனது உன்னதமான உயர்ந்த மகத்துவத்தை இழந்து உண்மையான சுகம், சாந்தியை வெவ்வேறு பாதைகளில் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றான் என்பது ஒரு வெள்ளிடைமலை. அது மட்டுமல்ல சகோதரி, உலகம் மக்கள் முழுவதும் விஞ்ஞானத்தின் வளர்ச்சியை எவ்வளவு சந்தோஷமாக, எவ்வளவு பெருமையாக அறிமுகப்படுத்தி கொள்கின்றார்கள். சில சமயம் விஞ்ஞானம் எங்களுக்கு உதவுகின்றது தான். ஆனால் நாங்கள் பார்க்கும்போது அது முழுமையாக அழிவை நோக்கி தான் கொண்டு செல்கின்றது. இறுதியாக இந்த அணு ஆயுதங்கள், குண்டுகள் எல்லாம் வெடிக்கப்படும் போது அது எங்கு நோக்கி போய்கொண்டிருக்கின்றது என்றது உண்மைதான் சகோதரி. நீங்கள் கூறியது போல மக்கள் விஞ்ஞானம் மட்டுமில்லை, தொழில்நுட்பத்திலும் கூட அதி உன்னதமான வளர்ச்சியை, குறிப்பாக என்பவர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கூட வளர்ச்சியடைந்து விட்டோம் என பெரிய ஒரு உன்னத நிலையை அடைந்து விட்டதாக கருதுகின்றார்கள். ஆனால் உண்மையில் அவர்கள் தங்களுடைய உண்மைத்தன்மையை உணர முடியாதவர்களாக, மத நெறிகளை கூட பின்பற்ற இயலாதவர்களாக, தாமே தம்முடைய மதத்தை அவமதிப்பவர்களாக மாறிவிட்டார்கள் என்பதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். உண்மையிலே கோயில்கள், விகாரைகள், தேவாலயங்கள், பள்ளிவாசல்கள் அதிகளவில் இப்பொழுது கட்டப்படுகின்றன, மெருகூட்டப்படுகின்றன. கோவில்களின் அலங்காரங்கள், விழாக்கள் மிகவும் விமர்சையாக நடத்தப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொருவர் மனிதனும் தன் உள்ளே தன்னை உணர முடியாதவனாக, இறைவனை சரியாக புரிந்து கொள்ள இயலாதவனாக,
உள்ளார்ந்த சக்தியை இழந்து விட்டான் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான். ஆமாம், ஒருவராலும் இந்த இறைவனை கண்டுபிடிக்க முடியாமல், அறிந்து உணர்ந்து கொள்ள முடியாமல் தான் உள்ளது. நீங்க தொடருங்கள். வெளியே பகட்டாக வாழ்கிறார்கள், கோடீஸ்வரராக வாழ்ந்தாலும் உள்ளே அன்பு, சாந்தி, உண்மையான சந்தோஷம், தூய்மை, சக்தியில் அவன் பரம ஏழையாக இருக்கிறான் என்பதை நான் வைத்துக்கொள்ளத்தான். நாங்கள் ஒரு பாடலை இங்கு நினைவுக்கு கொண்டு வரலாம். பாய் விரித்து தூங்குபவனும் தன்னை மறந்து நித்திர கொள்கின்றான், பஞ்சனையில் நான் புரண்டும் நெஞ்சிலோர் அமைதி இல்லை என்ற ஒரு சினிமா பாடல் உள்ளது. நீங்களும் கதை கேட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். உண்மைதான். அப்ப இந்த நிலையில் தான் இந்த உலகம் இன்று இருக்கின்றது. நிச்சயமாக இதிலே நாம் இன்னும் ஒரு விடயத்தை சொல்லலாம். அன்பும் அறமும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்பது ஒரு வாக்கு, அந்த திருவள்ளுவர் வாக்கு. அதிலே நாம் இங்கே அறத்தை நாங்கள் தொலைத்து விட்டோம் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். மற்றும் நாம் இன்று எங்களுடைய பக்தி சம்பிரதாயங்களிலே மூழ்கியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக இந்து மதத்தை எடுத்துக்கொண்டோமா இருந்தால் அன்றாட வாழ்க்கையிலே நாம் நிறைய சம்பிரதாயங்களுக்கு நாங்கள் பின்பற்றுகின்றோம். குறிப்பாக வீட்டிலே விளக்கேற்றி வழிபாடு இருக்கின்றதானே. காலம் காலமாக எங்களுக்கு எங்களுடைய தாய் தந்தையர் இதைத்தான் எங்களுக்கு படிப்பித்திருக்கிறார்கள். உண்மையில் அதனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அதிலே மாணிக்க வாசகர் கூறுகின்றார், ஊனினை உருக்கி உள்ளொளியை பெருக்கி என்று. அந்த உள்ளொளியைத்தான் நாங்கள் வீட்டிலே விளக்காக ஏற்றுகின்றோம். நான் ஆன்மா அல்லது உயிர் ஒளி வடிவானவன், சக்தி வடிவானவன் என்பதையும், இறைவனும் ஒரு ஜோதி வடிவானவர் என்பதையும் விளக்கவே நாம் வீட்டில் விளக்கேற்றுகிறோம். ஆனால் இந்த விளக்கம் எத்தனை பேருக்கு இன்று புரிகின்றது? ஆமாம், எங்களுக்கு தெரியாது. இது கோயிலே பக்தியாக நாங்கள் இதை காலங்காலமாக செய்து கொண்டு வந்திருக்கின்றோம். அதன் தாற்பயம் இப்பதான் எங்களுக்கு விளங்கியுள்ளது. அதை நாங்கள் இறுதியாக கதைப்போம். நீங்கள் இப்ப பக்தி மார்க்கத்தில் உள்ள சம்பிரதாயங்கள் இதுகளை பற்றி விளக்கமாக கூறுங்கள். ஓகே, முக்கியமாக நாங்கள் எங்களுடைய வீட்டில் மட்டுமில்ல, ஆலயங்களிலும் தேவாலயங்களிலும் கூட மெழுகுதிரியையும் ஒளி வடிவத்திலான் ஏற்றுகின்றோம். அந்த ஒளி விழாக்களையும் கிறிஸ்தவர்கள் கொண்டாடுகின்றார்கள். ஆனால் அந்த ஒளியினுடைய அர்த்தத்தை நாம் எந்த அளவு புரிந்து கொள்கின்றோம்? கிறிஸ்தவர்கள் மட்டுமல்ல, எல்லா மதத்தவர் அதுல அல்லாவை கும்பிடுகிறவர்களும் அங்கும் ஒரு ஒளி வடிவத்தை தான் கும்பிடுவதாக, இலிங்க வடிவம், முக்கியமாக இலிங்க வடிவத்தை கருங்கல்லாக கொள்ளப்படுகின்றது. ஒவ்வொரு சமயத்திலேயும் இந்த ஒளி வடிவம் மிக பிரதானமாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் அதன் விளக்கம் உலகத்தில் உள்ள மக்களுக்கு புரியவில்லை. அடுத்ததாக நாங்கள் எங்களுடைய இந்து மதத்திலே திருநீறு பூச வேண்டும் கட்டாயமாக என்றெல்லாம் கூடுகின்றோம். இந்த திருநீறு பூசுவதனுடைய உள்ளார்ந்தமான அர்த்தம், இந்த உடல் சாம்பலாக போகின்றது. அதாவது இந்த உடல் உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பு ஆலயம் என்று சொல்வார்கள். அந்த ஊன் உடம்பை, அதாவது ஆன்மா வாழுகின்ற இந்த உடம்பை நாம் சுத்தமாகவும் வைத்திருக்க வேண்டும். அது நீராக போகின்றது என்றது அடையாளத்தை நாம் திருநீராக பூசுகின்றோம் வந்திருக்கிறோம். அடுத்தது சந்தனம், குங்குமம் வைக்கின்றோம். இதனுடைய அர்த்தத்தை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். நெற்றியின் இரு புருவங்களுக்கு மத்தியில் வசிக்கும் ஒரு ஆன்மாவினுடைய அடையாளமாகத்தான் நாங்கள் சந்தனம் குங்குமத்தையும் வைக்கின்றோம். ஆனா அந்த வைக்கின்ற பொழுது அந்த உணர்வு எங்களிடம் இருக்குமா என்பது கேள்விக்குறிதான். மட்டும் ஊதுபத்தி நாங்கள் கொளுத்துகின்றோம், சாம்பிராணி புகை போடுகின்றோம். இதனுடைய அர்த்தங்களும் சும்மா எங்களுக்கு உருவாக்கப்படவில்லை. அதனுடைய உண்மையான அர்த்தம் தெய்வீக குணங்கள், ஆன்மீக சக்திகள் என்னிலிருந்து சூழலுக்கு பரவ வேண்டும் என்ற அந்த ஞாபகார்த்தங்களைத்தான் நாங்கள் சம்பிரதாயங்களாக கொண்டுள்ளோம். கோயில்களிலும் கற்பூர ஆராத்திகள், பஞ்சாராத்தி என்றெல்லாம் பூசகர் எங்களுக்கு ஏற்றி வழிபாடு செய்கின்ற பொழுதும் அங்கே அந்த கற்பூரம் எரிக்கின்றது என்பதும் கூட 5 விகாரங்களை எரிப்பதன் மூலம் நாம் இறைவனை காணலாம். அந்த விகாரங்களை எரிக்காவிட்டால் எங்களால் இறைவனை அணுக முடியாது, நினைக்க முடியாது, அவரை நாங்கள் எண்ணவும் முடியாது, காணவும் முடியாது. ஒரு அர்த்தம்தான் இங்கே தீபங்களை ஏற்றி கற்பூர தீபாரத்தை காட்டுகின்றோம். அது மட்டுமல்ல, தேவாரங்கள் படிக்கின்றோம், புகழ்ந்து இறைவனை பாடுகின்றோம், மலர்களை தூவுகின்றோம். அப்ப இதுக்கெல்லாம் ஒவ்வொரு விதமான அர்த்தங்கள் இருக்கின்றது. ஆனால் இவை ஒன்றும் அறியாமல் தான் நாங்கள் இவ்வளவு காலமும் இந்த உலகத்தில வாழ்ந்திருக்கிறோம். போது நாங்கள் அதை பற்றி அறிந்து கொண்டாலும் இதை பற்றி அறிந்து கொள்ளாத எண்ணிலடங்கா ஆத்மாக்கள், மனிதர்கள் இந்த உலகத்திலே
வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரி. நிச்சயமாக. இதை பற்றி நாங்கள் எண்ணும் போது இத்தனை விதமான பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் பக்தி மார்க்கத்தை பற்றி மேலும் தொடர்ந்து கூறுங்கள். நீங்கள் சொன்னதை நான் மிகவும் ஏற்றுக்கொள்கிறேன். மலர்கள் தூவுது மற்றவர்களுக்கு நாங்கள் இறைவனுக்கு சாத்துகின்ற மலர்கள் எங்களுடைய அன்பு மலர்கள். அதில் இருக்கிறது எங்களுடைய அன்பை நாங்கள் காட்டுவதன் அர்த்தம் தான் அந்த நாங்கள் இறைவனுக்கு பிரசாதம் படைத்தாலும் சரி, மலர்கள் தூவினாலும் சரி, மாலைகள் அணிவித்தாலும் சரி, இறைவனை கொண்டாடுகின்ற திருவிழாக்கள் எங்களுடைய அன்பின் நிமித்தமாக நாங்கள் அவற்றை வெளிப்படுத்துகின்றோம். சிவராத்திரியை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு உதாரணத்திற்கு. இந்து மதத்திலேயே பின்பற்றப்படுகின்ற மிகவும் முக்கியமான ஒரு விரத விழா. விரதங்கள் இறைவன் ஜோதி வடிவமாக தோன்றினார் என்பதற்காகவே நாங்கள் அந்த சிவன் ராத்திரி என்றதும், இறைவன் ராத்திரியில் தோன்றுகின்றார் ஏன் என்றது கூட நாங்கள் யோசிக்கவில்லை, அறியாமல் இருந்திருக்கின்றோம். அதனுடைய அர்த்தத்தை நான் இங்கே கூறலாம் என்று நினைக்கின்றேன் சகோதரி. இறைவன் இந்த பூ உலகம் கலிகாலம் அல்லது கலியுகம் இருண்ட யுகத்திலே, இருளடைந்த ஒரு காலத்திலே தான் இறைவன் தன்னுடைய அவதாரத்தை எடுக்க வேண்டிய தேவை. அதாவது இந்த கீதையிலே சொல்லப்படுகின்றது, அதர்மம் தலைவிரித்து ஆடும் பொழுது நான் அவதரிக்கின்றேன் என்று கூறுகிறார் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப அந்த இறைவன் இந்த இறைவனுடைய தேவை இந்த கலியுகத்திலே கட்டாயம் தேவை. அவருடைய அவதாரம், அவருடைய பிரசன்னம் இருக்கின்றது என்றது அடையாளமாகத்தான் சிவராத்திரியை நாங்கள் கொண்டாடி கொண்டு வருகின்றோம். அதிலும் ஒரு ரகசியம் இருக்கின்றது. பிரம்மாவையும் விஷ்ணுவையும் அந்த சிவராத்திரியோடு இணைக்கின்றார்கள் என்று. எப்படி எனில், அன்னப்பறவையாக உருவம் எடுத்து பிரம்மா மேல் நோக்கி முடியை தேடுகின்றார். விஷ்ணு பன்றி வடிவம் எடுத்து சிவபெருமானின் அடியை தேடுகின்றார். இதனுடைய உள்ளார்ந்த ரகசியங்களை நாம் பின்பு பார்ப்போம். நீங்கள் இதே நேரத்தில் அதை கூறலாம் என்று நான் நினைக்கின்றேன். விளக்கத்தை கூறுங்கள். குறிப்பாக நாங்கள் இதிலே பிரம்மா என்று நாங்கள் சித்தரிக்கின்றவரை ஒரு வயோதிபராகவும் ஒரு வெண்ணிற ஆடை தரித்தவராகவும் நாங்கள் காட்டுகின்றோம். உண்மையிலே சாதாரணமாக இருந்த ஒருவர் பிரம்மாவாக தன்னுடைய நிலையை உயர்த்தி இறைவனுக்கு சமமாக, இறைவனுடைய ஞானத்தை பெற்று இறைவனுக்கு சமமாக ஆகும் உயர்ந்த நிலையை அடைவதற்காகத்தான் அவர் முடியை தேடி மேல் நோக்கி முடியை தேடி போகின்றார். இருந்தாலும் அதில் இன்னும் ஒரு சின்ன விளக்கம் கொடுப்பார்கள். முடியிலிருந்து தாளம்பு விழுந்து கொண்டிருப்பதாகவும், பிரம்மா அந்த தாளம்போடு கதைத்து முடியைத்தான் பார்த்ததாக கூறுமாறும் என்று சொல்லப்படுகின்றது. அதனுடைய அர்த்தமும் ஒரு ரகசியம் இருக்கின்றது. பொய் சாட்சி சொன்னதற்காகத்தான் தாளம்பூவை பூஜைக்கு எடுத்துக்கொள்வதில்லை. நீங்கள் இந்த ஞான மார்க்கத்தையும் இதற்குள் சிறிது கொண்டு வருகின்றீர்கள். மிகவும் நல்லது. ராஜயோக ஞானம், அதில் தான் முழுமையாக நாங்கள் இந்த மாதிரி இறைவனை அடைவதற்குரிய அந்த வழி கூறப்படுகின்றது. இப்ப நீங்கள் பக்தி மார்க்கத்துடைய விளக்கத்தை அதோடு தொடர்புபடுத்தி நன்றாக விளங்கப்படுத்துகின்றீர்கள். தொடருங்கள். நன்றி. அடுத்து விஷ்ணுவினுடைய நிலையில் என்றால், ஒரு நாராயணனாக லட்சுமி நாராயணன் இணைந்த தோற்றம் தான் விஷ்ணு. அதாவது 4 கரங்களோடு சித்தரிக்கப்பட்டுள்ளது. அந்த விஷ்ணுவினுடைய சொர்க்கத்தில் விஷ்ணு பதவி, விஷ்ணு தன்னுடைய வைகுண்ட பதவியில் சொர்க்க ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அவருடைய அடுத்தடுத்த பிறவிகள் எப்பொழுதும் இறங்கித்தான் வர வேண்டும். சொர்க்கத்தின் அடுத்த நிலை கீழிறங்கத்தான் வேண்டும். இதுதான் உச்ச நிலை. அதுல இருந்து படிப்படியாக பிறகு தன்னுடைய பிறவிகளின் பொழுது விஷ்ணு பன்றி உருவாக கீழே போகின்றார் என்பது தன்னுடைய பதவி நிலையில், அதாவது தன்னுடைய ஸ்திதியிலே கீழிறங்குகின்றார் என்பதைத்தான் அது குறிக்கின்றது. ஆனால் எங்களுக்கு யாருமே இதை பற்றிய விளக்கம் எங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்பதான் எங்களுக்கு விளங்குகின்றது. அடுத்ததாக இதை பற்றி கூற போகின்றீர்கள். அடுத்து நமது விழாக்களிலே தீபாவளி. தீபாவளி என்பதன் அர்த்தத்தை நாங்கள் இங்கே கூற வேண்டும். தீபம் என்பது ஒளி, ஆவளி என்பது தொடர்ச்சியாக ஏற்றுதல். அப்ப தீபாவளி என்பது தீபங்களை தொடர்ச்சியாக ஏற்றுதல். உண்மையில் இதே தீபம் என்பது நாம் ஆன்ம ஒளியைத்தான் குடிக்கிறோம். முக்கியமாக இதிலே நாங்கள் எண்ணெய், திரி, தீபம் என்று சொல்வோம். எண்ணெய் என்பது ஞானத்தையும், திரி என்பது அந்த உடலையும், தீபம் என்பது உயிரையும் குறிக்கின்றது. அப்ப ஞானம் என்ற எண்ணெய் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் இந்த உயிர் என்ற தீபம் எப்பொழுதுமே பிரகாசமாக இருக்கும், ஜோதி வடிவாக இருக்கும். அடுத்த இன்னமொரு, இப்ப நான் என்னுடைய ஒளியை, அதாவது தீபத்தை கொண்டு இன்னமொரு தீபத்தை ஏற்றுவது என்பது இன்னொருக்கு இந்த ஞானத்தை பகிர்வதற்கு சமமாகும். அருமையான விளக்கம் கூறுகின்றீர்கள்.
அதிலே இன்னும் ஒன்று தீபாவளியில் நரகாசுரனை அழித்த கதையும் இருக்கின்றது. அதாவது நரகாசுரன் என்று யாரும் ஒரு அசுரனும் கிடையாது. தீய குணங்களை நாங்கள் இறைவனுடைய சக்தி மூலம் நாங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அந்த தீபாவளி. அப்பொழுதுதான் எங்களுடைய நரகாசுர தன்மை, அது அசுர குணங்களை எரித்தால்தான் நாங்கள் தீபத்தை ஏற்றலாம் என்பதுதான் தீபாவளியினுடைய முக்கியமான கருத்தமாகும். வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக நாங்கள் ஓர் இனிமையான பாடலை கேட்டு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். தொடர்ந்தும் நாம் எமது மேலதிக விஷயங்களை அறிந்து கொள்வோம். மற்றும் இன்னும் ஒரு விடயத்தை இங்கே நாங்கள் ஞாபகப்படுத்தலாம் என்று நம்புகின்றேன். பிரம்மாவினுடைய விஷ்ணுவினுடைய சில படங்கள், அதிலே விஷ்ணு பாம்பனையில் பள்ளி கொள்ளுகின்றார். அந்த விஷ்ணுவினுடைய தொப்புள் கொடியிலிருந்து பிரம்மா தோன்றியதாகவும் ஒரு தாமரையிலே அந்த பிரம்மா அமர்ந்திருப்பதாக வரையப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அதனுடைய அர்த்தம் கூட சாதாரணமாக அந்த படங்கள் வரையப்படவில்லை சகோதரி அவர்களே. இதிலே உண்மையாக விஷ்ணு பள்ளி கொள்ளுகின்ற அந்த பஞ்சனையிலே 5 தலை பாம்படை 5 தலை உடைய நாகத்தை காட்டியிருக்கிறார்கள். அந்த உண்மையான 5 தலை நாகம் என்பது காமம், கோபம், பேராசை, பற்று, அகங்காரம், இந்த 5 விகாரங்களையும் தான் அங்கே பாம்பாக சித்தரித்திருக்கிறார். 5 தலை நாகம் 5 விகாரங்களையும் அவர் அடக்கி அதை வெற்றி கொண்டதால் தான் அந்த பஞ்சனையாக அந்த விகாரங்கள் அவருக்கு குடைபிடிக்கின்றது. அந்த விகாரங்கள் குடைபிடித்து அந்த பஞ்சனையாகவே அந்த பாம்பை அவர் பள்ளி கொள்ளுகிறார். அதை அடக்கி விகாரங்கள் அவருக்கு குடைபிடிக்கத்தக்கதாக மாறுகின்றன. நிச்சயமாக அதே மாதிரி நாங்கள் இந்த விஷயங்களை நாங்கள் ஆராய்ந்து போகும்பொழுது எவ்வளவோ சந்தோஷமாக இருக்கின்றது. எங்களுக்கு இதுவரை இந்த விளக்கங்கள் தெரியாமல் தான் நாங்களும் இருந்தோம். அது மட்டுமில்லை, நீங்கள் பிரம்மாவை பற்றி கூறுங்கள். அவருடைய தொப்புள் கொடியில் இருந்து எவ்வாறு அந்த படம் உருவகிக்கப்பட்டுள்ளது என்று. உண்மைதான். பிரம்மாவினுடைய அந்த காட்சி எப்படி இருக்கிறது என்றால், ஒரு தூய வெண்தாமரையில் வெண்ணிற ஆடையில் வயோதிபராக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார். தொப்புள் கொடியில் இருந்து தோன்றுவதாக காட்டப்பட்டுள்ளது. இதனுடைய உண்மையிலே இந்த கல்பத்தினுடைய இறுதியில் பிரம்மாவாக ஒரு வயோதிபரைத்தான் சிவபெருமான் தத்தெடுத்து அந்த வயோதிபரின் உடலைத்தான் அவர் பயன்படுத்தி இருக்கின்றார். ராஜயோக தியானத்தில் நாங்கள் அறிந்துள்ளோம். அந்த நிலையிலே பிரம்மா விஷ்ணுவினுடைய தொப்புள் கொடி என்றது, அதாவது விஷ்ணுவனுடைய ஆன்மாதான் பிரம்மாவனுடைய ஆன்மாவும். அவருடைய வாழ்ந்த காலம்தான் வேறுபடுகிறது தவிர அவருடைய ஆத்மா ஒன்றுதான். அவர் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றார். அதாவது ஒரு தாமரை மலர் என்றது ஒரு தூய நிலை. பிரம்மா தாமரை மலரிலே வீட்டிருக்கின்றார். ஆனால் விஷ்ணு பாம்பனையிலே பள்ளி கொண்டிருந்தார். அப்ப இதை நாங்கள் இந்த ஞானத்தை அறிந்து கொண்ட பின் அதோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவ்வளவு பாரிய விளக்கங்கள் இந்த படத்திலிருந்து எங்களுக்கு விளங்குகின்றது. ஆனால் சாதாரணமாக நாங்கள் அந்த படத்தை பார்க்கும் போது எங்களுக்கு இதுவெல்லாம் தெரியவே தெரியாது. நாங்கள் வணங்கிவிட்டு செல்கின்றோம். ஆமாம், அதை பூசிக்கின்றோம். அப்படித்தான் இப்பத்திய மனித சமுதாயமும் இருக்கின்றது சகோதரி. அத்தோடு எங்கள் பக்தி முடிந்து விட்டது, விரதம் முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கின்றோம். அது தவிர பக்தி மார்க்கத்தில் நாங்கள் கடுமையான விரதங்களை எல்லாம் பிடிக்கின்றோம். அதற்குரிய விளக்கங்கள் தெரியுமா? ஏனென்றால் ஓரளவு கட்டுப்பாடுகளை எங்களுடைய மனத்தினால் கட்டுப்படுத்தக்கூடியவற்றை நாங்கள் கட்டுப்படுத்தித்தான் இந்த விரதங்களையும் அனுட்டிக்கிறோம். அப்ப எங்களுடைய மனத்தினால முடியாதது ஒன்றும் இல்லை, செய்யக்கூடியது. ஆனால் நாங்கள் இப்பத்தான் அதன் முழுமையான அர்த்தங்களை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக நீங்கள் கேட்டதிலே நான் எனக்கு ஒன்று இப்பொழுது தோன்றுகின்றது சிஸ்டர். அந்த விரதங்களில் அல்லது நாங்கள் நேர்த்திக்கடன்கள் வைக்கின்ற பொழுது எங்களுடைய சரீரத்தை நாங்கள் அங்கே வருத்துகின்றோம். இறைவன் எங்கள் சரீரத்தை வருத்தவில்லை, வருத்த சொல்லவும் இல்லை. உண்மையிலே தூக்கு காவடி எடுப்பார்கள். மிகவும் ஒரு பார்க்கவே அந்த எங்களுடைய மனங்களிலே அந்த கண்ணீரே வந்துவிடும். நாங்கள் பார்க்கும்போது அவ்வளவு கடுமையாக தங்களை வருத்தி இந்த இறைவனுக்கு நேர்த்திக்கடன்களை செலுத்துகிறார்களே மனிதர்கள் என்று நாங்கள் எவ்வளவு சிந்திக்கின்றோம். அந்த பக்தர்கள் நண்பின் நிமித்தம் அவர்கள் செய்தாலும் கூட அந்த தூக்கு காவடியிலும் கூட ஒரு அர்த்தம் இருக்கின்றது. என்னென்றால், அந்த தங்களுடைய உடலை ஒரு புள்ளியிலே மேலே ஒரு கப்பியிலே கொண்டு அதை கொழுவி வைத்திருப்பார்கள்.
உண்மையில் அதனுடைய அர்த்தம் என்னென்றால் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய மனம் எப்பவும் சதா இறைவன் மேல் தொடர்பட்டிருக்க வேண்டும் என்பதனுடைய அர்த்தமாகத்தான் தூக்கு காவடி எடுத்திருப்பார்கள். வேறு வேறு வகையாக எடுத்திருக்கலாம். இப்போ தற்போது எங்களால் அவ்வாறு யோசிக்கக்கூடியதாக உள்ளது. எல்லாத்துக்கும் நாங்கள் ஒரு இறைவனோடு தொடர்பட்ட அர்த்தம் இருக்கின்றது, அதுக்குள்ள எவ்வளவு ரகசியம் இருக்கின்றது என்று நாங்கள் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொண்டிருக்கிறோம். பிரசித்தமான கோயில்களிலே நல்லூர் கந்த சுவாமி கோயிலாக இருக்கலாம், வெட்டாப்பள்ளியில் இருக்கின்ற தொண்டமனாறு செல்வச்சென்னியால் வெட்டாப்பள்ளி கண்ணகியம்மன் கோயிலாக இருக்கலாம். நாங்கள் பார்க்கும் பொழுது நூற்றுக்கணக்கான தூக்குக்காவடிகள் வரும். அதுவும் முந்தைய காலத்தை விட இப்பொழுது மிக அதிகமாக எடுக்கின்றார்கள். ஏனென்றால் மக்கள் துன்பத்தின் நிமித்தம் கடவுளை தேடத் தொடங்கிட்டினார் அவியலுக்கு. ஆனால் சரியான விளக்கம் புரியவில்லை என்றாலும் அந்த பழமையாக கொண்டாடப்பட்டு வந்த விரதங்கள், நோன்புகள், பக்தி மார்க்கத்து விடயங்களைத்தான் அவர்கள் தேடி தேடி போய் எவ்வளவு கஷ்டமடைகின்றார்கள். அதனால் ஒரு தீர்வையும் அடையக்கூடியதாக இல்லை என்று இருந்தாலும் அதை பார்க்கும்போது நாங்கள் எவ்வளவு ஒரு பெரிய பாரிய பொறுப்பில் இருக்கிறோம், நாங்கள் எங்களுக்கு இருக்கின்றது என்பதை நாங்கள் உணர்ந்து கொள்ளலாம். மக்களினுடைய இந்த அறியாமை ஒரு தேடல்களுக்கு நாங்கள் விடை கொடுக்க வேண்டிய பெரிய பொறுப்பில் இருக்கின்றோம் என்பது உண்மைதான். மேலும் நான் இன்னும் ஒரு இங்க விடயத்தை உங்களுக்கு கூற விரும்புகின்றேன் சகோதரி அவர்களே. சிவபெருமானுக்கு 2 குமாரர்களாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்றார்கள், முருகன், விநாயகர். அது ஏன் ஆண்களாக மட்டும், ஆண் பிள்ளைகளாக ஏன் பெண் பிள்ளைகளாக அங்கே கருதப்படவில்லை என்பது ஒரு கேள்விக்குறிதானே. அதிலே நாங்கள் கருத வேண்டிய ஒரு அர்த்தம் என்னென்றால், ஆன்மாக்களை நாங்கள் ஆணாகத்தான் சித்தரிக்கின்றோம். சிவன் அசரீரியாக தோன்றினாலும் சிவனை ஒரு ஆணாக சித்தரிக்கின்றோம். அதே போலத்தான் அர்த்தநாரீஸ்வரர் 2 கூறப்பட்டாலும் சில சமயங்களில் தான் அதை குறிப்பிடுகின்றார்கள். முழுமையாக அவர் ஒரு ஆணாகத்தான் தனியாக சித்தரிக்கும் பொழுது, சிவசக்தி சொரூபமாக இருக்கும் பொழுதுதான் நாங்கள் அர்த்தநாரீஸ்வரர் என்று கூறுகின்றோம். அதாவது சிவனும் சக்தியும் சரிசமமாக இணைந்த ரூபத்தை அதில் கருதுகின்றோம். அதுவும் ஒரு ஆன்மீக ரகசியம் நிறைந்திருக்கின்றது. 2வது, இதிலே ஆண் பிள்ளைகளை அவர்கள் காட்டுகின்றோம். எங்களுடைய இந்து சமயத்திலே முருகனும் விநாயகரும் இறைவனுடைய 2 புதல்வர்கள் என்பது, இறைவனுக்கு 2 புதல்வர்கள் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களும் அத்தனை ஆத்மாக்களும் இறைவனின் குழந்தைகளே. அது எந்த சமயமாக இருந்தாலும் எந்த இனமாக இருந்தாலும் இறைவன் ஒருவர், அவருடைய அனைவரும் அவருடைய குழந்தைகளே என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்கின்றோம். அவர்கள் பரமபிதா என்று சொல்கிறார்கள், அல்லா என்று சொல்கின்றார்கள், குதா என்று சொல்கிறார்கள். வாராயினும் இறைவன் ஒருவர். இந்த கதையில் ஒன்று இருக்கின்றது, அனைவருக்கும் தெரியும். ஞானப்பழம் ஒன்றை இறைவன் சிவபெருமான் ஒரு போட்டி வைக்கின்றார், ஞானப்பழத்திற்கு போட்டி வைக்கின்றார். அந்த ஆழமான கருத்து இருக்கின்றது சகோதரி அவர்களே. இந்த பழத்தை யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகின்றார்களோ அவர்களுக்கு இந்த பழத்தை தருவதாக சிவபெருமான் கூறுகின்றார். அது ஒரு எல்லாராலும் விரும்பப்படுகின்ற கதை. ஞான பழத்தை பெறுவதற்காக 2 சகோதரர்களும் போட்டியிட்டு இறுதியில் விநாயகர் அந்த பழத்தை பெற்றபோது முருகன் கோவித்து கொண்டு பழனி மலையில போய் ஏறி கோவித்து கொண்டிருந்ததாக அந்த கதை கூறுகின்றது. இதற்குரிய முழு விளக்கத்தையும் கூறுங்கள். நிச்சயமாக. இதில் என்னென்றால், 2 குமாரர்களும் போட்டியின் நிமித்தம் தயாராகும் பொழுது முருகன் உடனடியாக உலகை சுற்றி வருவதற்காக கிளம்புகின்றார். அதே நேரம் விநாயகர் என்ன செய்கின்றார் என்றால், தன்னுடைய தாய் தந்தையரிடம் கேட்கின்றார், தந்தை தாயார் தானே உலகம் என்று கூறுகின்றார்கள், உங்களை சுற்றி வந்தாலே போதும், எனக்கு இந்த உலகத்தை சுற்றிய பலன் கிடைத்து விடும் அல்லவா என்று கேட்டு இறைவனும் அதை ஆமோதித்தார். விநாயகர் சிவனையும் பார்வதியையும் சுற்றி வந்து அந்த ஞான பழத்தை பெற்றுக்கொண்டார். சிறிது நேரத்தின் பின்னர் தான் முருகன் அங்கே வருகின்றார். இதிலே கூறப்படுகின்ற தனக்கு இழைக்கப்படுவது அநீதி என்றும் தான் அதிலிருந்து விலகப் போவதாக தனிய இடத்தை கோவித்துக் கொண்டு ஆண்டியாக போன்றார். இதில் உள்ள அர்த்தம் என்னவென்றால் சகோதரி அவர்களே, இறைவனை தாய் தந்தையாக ஏற்றுக்கொண்டு அவருடைய ஞானத்தை பெற்றவர்கள் ஆஸ்தியை பெறுகிறார்கள், சுவர்க்க பதவியையும் பெறுகிறார்கள். அதாவது விநாயகன், அதாவது தனக்கு மேல் நாயகனே இல்லாத வரத்தன் விநாயகர் என்றும். முருகன் என்ற அந்த அர்த்தம் என்னத்தை குறிக்கிறது, முருகனுடைய கதை எதை குறிக்கிறது என்றால், உலகத்தை சுற்றி வருகின்றார்கள். நாங்கள் பல மனிதர்கள் பல யாத்திரை ஸ்தலங்களை தேடி செல்கின்றோம், கோவில்கள் குளங்கள் என்றெல்லாம் தேடி இறைவனை தேடி அந்த ஞான பழத்தை பெற முடியாத ஒரு வகையினரும்
மனிதர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் கடைசியிலே ஆஸ்தியையும் இழக்கின்றார்கள், சொர்க்க பதவியையும் இழந்து ஆண்டியாக போகின்ற கதையாகத்தான் அந்த சித்தரிக்கப்பட்டிருக்கின்றது. எவ்வளவு அருமையான விளக்கம் இதற்குள் ஒளிந்திருக்கின்றது என்று பாருங்கள். இந்த விளக்கத்தை எல்லாம் நாங்கள் எல்லாருக்கும் அறியத்தக்கதாக கூற வேண்டும். இந்த விளக்கம் தெரியாமலே நாங்கள் அந்த பழ திருவிழா, அதாவது மாம்பழ திருவிழான்னு சொல்லி கொண்டாடுகின்றோம். இதனுடைய உள்ளார்ந்த அர்த்தமே யாருமே எங்களுக்கு இதனால் வரை கூறவும் இல்லை. ஆகவே இதுகள் பற்றின ஒரு தெளிவு கிடைப்பது நல்லதுதானே சகோதரி அவர்களே? ஆமா, அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு அருமையான விளக்கங்களை சகோதரி அவர்கள் எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றார். இந்த நேரத்தில் நாங்கள் ஒரு அருமையான பாடலை கேட்டுக்கொண்டு மீண்டும் இந்த நிகழ்ச்சிக்குள் இணைந்து கொள்வோம். நேயர்களே, உங்களுக்காக நாங்கள் மீண்டும் இந்த சகோதரியினுடைய உரையாடலில் இணைந்து கொள்வோம். தொடர்ந்து கூறுங்கள் சகோதரி. மற்றும் ஒரு கதையை பார்க்கலாம் என்று நினைக்கின்றேன். சூரன் போர் என்று நாங்கள் கந்தசஷ்டி விரத இறுதியிலே கொண்டாடுகின்றோம். நிச்சயமாக அதிலே உண்மையிலே சூரன் என்ற யாருமே கிடையாது. அங்கே சித்தரிக்கப்படுகின்ற சூரன் எங்களுடைய விகார குணங்களைத்தான் குறிக்கின்றது. ஆகவே முருகனுக்கும் சூரனுக்கும் நடந்த அந்த யுத்தத்திலே தெய்வீக குணங்களை நிறைந்த தேவர்களுக்கும் அசுர குணங்கள் நிறைந்த அசுரருக்கும் இடையிலே நடந்த போரிலே தெய்வீக குணந்த நிறைந்த தேவர்களுடைய தலைவன் முருகன் தான் வெற்றி அடைகின்றார். அந்த வெற்றி அடைவதற்கும் முக்கியமான ஒரு காரணம் பார்வதியினால் வழங்கப்பட்ட ஞான வேல். அந்த வேலினால்தான் முருகப்பெருமான் வெற்றி அடைகின்றார். அந்த ஞான வேலினுடைய கருத்து, அந்த வேலினுடைய வடிவம் ஆழமானது, அகலமானது, கூர்மையானது. அந்த அறிவு, அந்த ஞான தெளிவைத்தான் அந்த ஞான வேல் குறிக்கிறது. தேவர்கள் தலைவனான முருகப்பெருமான் அந்த ஞானத்தை பெற்றதனால் தன்னுடைய அந்த அசுர குணங்களை வென்று தேவர்களை காத்ததாக அதிலே கூறப்படுகின்றது. ஆகவே இந்த கதைகள் எல்லாம் எங்களுக்கு முன்னோர்களினாலே சொல்ல முடியாதாலே இந்த விழாக்களாகவும் விரதங்களாகவும் கொண்டாடி கொண்டு உண்மையான அதன் அர்த்தம் தெரியாமல் நாங்கள் இதை தொடர்ந்து சம்பிரதாயப்படி செய்து கொண்டு இருக்கின்றோம். அப்ப இந்த உள்ளார்ந்த விளக்கங்களை எல்லாம் நாங்கள் கூறும்போது எவ்வளவு மனிதர்கள் வெளிப்படைந்து இதை உணர்ந்து கொள்வார்கள் என்று நாங்கள் கட்டாயமாக இதை நாங்கள் உணர்ந்து கொண்டு இதன் விளக்கங்களை எல்லாருக்கும் கூற வேண்டும். அப்படித்தானே? உண்மை சகோதரி அவர்களே. இவ்வளவு நேரமும் நாங்கள் ஒரு இந்து சமயத்திலே கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் விரதங்களை பற்றிய ஒரு வர்ணனை நாங்கள் கேட்டோம். ஏனென்றால் இந்து சமயத்தை பற்றித்தான் எங்களுக்கு கூடுதலாக தெரியும் என்றபடியால் நாங்கள் அதிலே கொண்டாடப்படுகின்ற விழாக்கள் ஐதீகங்களை பற்றி விரதங்களை பற்றி விரிவாக கூறினோம். இவ்வாறே அநேகமாக மற்ற மதங்கள், எல்லா மதங்களும் கூறுகின்றன இறைவன் ஒருவர் தான் என்றபடியால் மற்ற மதங்களிலும் இந்த நம்பிக்கைகள் எல்லாம் அவர்களுடைய பெற்றாரினால் அல்லது பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வந்தபடியால் அவர்கள் அதை பற்றி ஒரு உண்மையான அர்த்தம் தெரியாதுதான் அவர்களும் அதை கடைபிடித்து வந்திருப்பார்கள். ஆமா, கிறிஸ்தவர்களே நாங்கள் பெரிய வெள்ளி, உயிர்த்த ஞாயிறு என்று கொண்டாடுகின்றோம். அதற்கெல்லாம் உண்மையான உள்ளார்ந்த அர்த்தங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி பௌத்தர்கள் வெசாக் கொண்டாடுகின்றார்கள், இஸ்லாமியர்கள் ரம்ஷான் கொண்டாடுகின்றார்கள். அந்த ரகசியங்கள் எல்லாம் இந்த தூரம் அந்தந்த மக்களுக்கு, மதத்தை பின்பற்றுவர்களுக்கு தெரியுமோ என்பது நமக்கு தெரியாது. உண்மையிலே மதங்களின் தோற்றம், மத ஸ்தாபகர்கள் மதங்களை உருவாக்கவில்லை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் கூறிய போதனைகளை கேட்டு அவற்றை பின்பற்றியவர்கள் தான் மதங்களை உருவாக்கினார்கள். ஆனால் அந்த மத கட்டுப்பாடுகள், மத கோட்பாடுகள், மத சம்பிரதாயங்களை பின்பற்றி வந்த மக்கள் ஓரளவிற்காவது மனித நேயத்துடன், மனித பண்புடன் வாழ்வதற்கும் அவை வழிவகுத்துள்ளன இல்லையா? நிச்சயமாக அதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். மத ஸ்தாபகர்கள் மனிதனை, அதாவது மனித மனங்களை ஒன்றிணைப்பதற்காகத்தான் அவர்கள் தங்களுடைய போதனைகளை முன்வைத்தார்கள். ஆனால் தற்போது மனிதர்கள் மனித மனங்களை புண்படுத்தவும் மக்களை பிளவுபடுத்தவே மதங்களை பாவிக்கின்றார்கள் என்று நாம் ஏற்றுக்கொள்ளலாம் தானே? ஆமாம், ஏனென்றால் நாளடைவில் நாளாக எல்லா மதங்கள்லையும் மாற்றம் ஏற்பட்டு கொண்டு வந்தது. அந்த அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் பின்பற்றுபவர்கள் ஒவ்வொருவரும் தங்களுக்கு தேவையானதை புகுத்தி அதன் ஆரம்ப அடிப்படையான கோட்பாடை முழுமையாக மாற்றிவிட்டார்கள். அநேகமான மக்கள் இப்ப எந்த மதத்தவராக இருந்தாலும் தங்களுடைய மதத்துல
ஒரு 100% நம்பிக்கை உள்ளவர்களாக இல்லை. சில பக்தி மார்க்கத்துல செய்யறவர்கள் கூட பயத்துல தான் பக்தி செய்யறார்கள் இல்லையா? இப்பொழுது பயம்தான் அங்கே பக்தியினுடைய அடையாளம். நான் இதில் இன்னும் ஒன்றை நீங்கள் சொன்னபடியால் அதை குறிப்பிட விரும்புகின்றேன் சகோதரி அவர்களே. சுவஸ்திகா சக்கரம் என்று ஒன்று இருக்கின்றது. எங்களுடைய வீட்டு குடிபூறுதல்ல ஐயர் வந்து அந்த பிராமண குருக்கள் ஒரு சக்கரத்தை நிச்சயமாக அது பலம் சொல்லியாகத்தான் இருக்க வேண்டும். ஆனால் எங்களுடைய வீட்டிலும் சரி, எங்களுடைய சகோதரியினுடைய வீட்டிலேயும் தான் அந்த வந்த குறிப்பிட்ட அந்த சக்கரம் வந்து இடஞ்சுழியாக வரையப்பட்டிருந்தது. அப்பொழுது நான் அந்த எங்கட வீட்டில் நடந்த பொழுது அந்த ஐயரிடம் கேட்டேன், ஐயா அதனுடைய அர்த்தம் என்ன என்று வினாவினேன். அவர் சொன்னார், இது ஸ்வஸ்திகா சக்கரம் அப்படின்னார். அது எந்த வளமாக இருக்க வேண்டும் என்று கேட்டேன். அவருடைய சிஷ்யர் வந்து இடஞ்சுழியாக போட்டு விட்டதை குறிப்பிட்டு கேட்ட பொழுது உடனே ஐயர் சொன்னார், அவர் மாறி போட்டு விட்டார், அது வலஞ்சுழியாக. அவர்களுக்கே முழுமையான அர்த்தம் தெரியவில்லை. இதை மாற்றுமாறு நான் கேட்ட பொழுது அவருக்கு அது ஒரு பயமாக இருக்கின்றது. ஐயர் போட்டதை எப்படி மாற்றுவது? ஆகவே அந்த மக்களுக்கு வந்து ஒரு பயத்தின் மூலம்தான் இப்பொழுது பக்தி வளர்கின்றதே தவிர பயத்தின் மூலம் தான் அதை செய்யினம் அர்த்தம் விளங்கவில்லை. அதை சொல்கின்றவர்களுக்கும் விளங்கவில்லை. ஆகவே நாங்கள் இதிலே கொஞ்சம் தெளிவாகவும் விழிப்புணர்வோடும் இருக்க வேண்டும். எந்த ஒரு விடயத்தையும் எவ்வாறு தான் அணுக வேண்டும் என்றது எங்களுக்கு ஒரு எச்சரிக்கை இது நிச்சயமாக. ஆகவே நாங்கள் தொடர்ந்து நாங்கள் இந்த இதிலே கவனிப்போம் சகோதரர்களே. இந்த மதங்கள் வந்து இப்பொழுது மத நூல்கள் என்பது முந்தி மக்களால் நேசிக்கப்பட்டு அதன் வழி நடக்க முற்பட்ட மக்கள், ஆனால் இன்று வழிபகட்டுக்காகவே மதங்களின் விழாக்களை கொண்டாடுகின்றார்கள். குறிப்பாக நவநாகரிகம் என்ற போர்வையிலே மத நூல்களின் வழி நடக்கின்ற சக்தியை இழந்து மனம் போன போக்கிலே தமது சௌகரியத்திற்காகவே விழாக்களை கொண்டாடுகின்றார்கள். புகழ் தங்களுக்கு ஒரு தங்களுடைய பகட்டை காட்டுவதற்காக அதிண்ட ஒழுக்க இதை மீறி சுய கட்டுப்பாடு என்ற போர்வையில வெவ்வேறு விதமாக மக்கள் நடந்து கொள்வதை நாங்கள் காணக்கூடியதாக உள்ளது. போட்டி பூசல்களும் உள்ள இடங்கள், போட்டி பொறாமை அதுகளும் உள்ள இடங்களையும் நாங்கள் அவதானிக்கின்றோம். முக்கியமாக அனைத்து மக்களையும் ஒரு புள்ளியில இணைப்பது எதுவோ அதுவே உலகத்துக்கு நன்மை பயக்கக்கூடியது என்றது நாங்கள் இங்கே குறிப்பிட வேண்டும். எவ்வளவு மகாநாடுகளை நடத்துகிறார்கள், இணைத்து மக்களை சந்தோஷமாக வாழ வைக்கிறது. ஒன்றும் வெற்றிகரமாக நடந்ததாக இல்லை. மனிதனுடைய அடி மட்டத்துக்கு அது சென்றடையவில்லை என்பது உண்மைதான். இன்று மனிதன் விஞ்ஞானத்திலும் தொழில்நுட்பத்திலும் பலவாறாக வளர்ச்சியடைந்ததாக நம்பினாலும் அந்த வளர்ச்சியிலே சுகம் சாந்தியை நாங்கள் ஒரு ஆரோக்கியத்தை வாழ்விலே கிடைத்திருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் முக்கியமாக நாங்கள் இதை கருத்த வேண்டும் என்றால் அவர்களுடைய பகட்டான வாழ்க்கை அல்லது ஆடம்பரமான வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அவர்கள் ஒரு அசாந்தியாக அதிருப்தியை, துன்பத்தை, மேலும் நோய்கள் என்று ஆரோக்கியமற்ற ஒரு சந்தோஷத்தை, தவறான பழக்கங்களிலே ஈடுபட்டு தங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் விரயமாக்குகின்றார்கள். மேலும் ஒரு போர்க்குணம் கொண்டு நாங்கள் இப்பொழுது மிகவும் பலவாறாக எல்லாராலும் பேசப்படுகின்ற விடயங்கள், நாட்டுக்கு நாடு போர்கள் தோன்றக்கூடிய அறிகுறிகளை கொண்டு காட்டுகிறார்கள். முக்கியமாக போர்க்குணம் கொண்டு மனிதன் மனச்சாட்சி இன்றி தன்னுடைய இனத்தையே அழிக்க முற்படுகின்றான். ஒரு மிருகம் கூட தனது பசிக்குத்தான் இன்னொரு இனத்தை பிடித்து தன்னுடைய பசியை ஆற்றிக் கொள்கின்றது. ஆனால் மனிதன் மிருகத்தை விட கீழிறங்கி விட்டான் அல்லவா? ஆமாம். என்ன அந்த பேராசை காரணமாக நாட்டுக்கு நாடு இதை நான் பிடித்தால் என்ன, அதில் அகப்பட்டு துன்பப்படுகின்ற மக்கள், ஆத்மாக்கள், எவ்வளவு ஜீவராசிகள், மனிதர்கள் மட்டுமல்ல மிருகங்கள், வாழுகின்ற ஒவ்வொரு ஜீவாத்மாக்களும் எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்கின்றார்கள் என்பது நாங்கள் இப்போது பார்க்கின்றோம். இது கலியுகம் என்றதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும், ஏற்றுக்கொள்ள வேணும் கட்டாயம். முக்கியமாக இன்னும் ஒன்றை சொல்லலாம், மக்கள் வந்து தங்களுடைய உடலை அல்லது தங்களுடைய இருப்பிடங்களை அலங்கரிக்கும் அளவுக்கு தங்களுடைய மனதை, புத்தியை அலங்கரிக்கின்றார்களா என்றால் அதை தவறிவிட்டார்கள். அது தெரியவும் மாட்டாது அவர்களுக்கு. நிச்சயமாக எல்லாம் வெல்ல ஒரு பரம்பொருள் அல்லது பரம்ஜோதி, பரமபிதா, அல்லாஹ், சிவன் எப்படி அழைத்தாலுமே இந்த இறைவன் மட்டுமே இந்த மனித குலத்தை, இந்த பூலகை மாற்ற முடியும் என்பதுதான் உண்மை. வல்லவர் அவர் ஒருவர் தான்.
உண்மையிலே இன்னும் ஒரு விடயத்தை இதிலே கூறி நாங்கள் இதை நிறைவு செய்யலாம் என்று நம்புகின்றேன் சகோதரி அவர்களே. சமயங்கள் அல்லது மதங்கள் என்று சொல்லப்படும் பொழுது நான் முந்தி யோசிக்கின்றது, சமயம் என்றால் சமயத்துக்கு சமயம் மாறுமோ, அதாவது சொல்லுவார்கள் சமயம் என்றது. அதே மாதிரி மதம் என்றால் மதம் பிடித்திருக்கின்றதோ என்று, யானைக்கு மதம் பிடித்தது, அது சரீர சம்பந்தப்பட்டது. ஏனென்றால் ஒருவர் இறந்தவுடன், குறிப்பாக நாங்கள் இதிலே குறிப்பிடலாம், சுனாமி நேரமோ அல்லது கொரோனா நேரமோ மக்கள் பெருந்தொகையாக இறக்கும் பொழுது அவர்களுடைய மத சம்பிரதாயங்கள் எல்லாம் மீறப்பட்டது அவருடைய இறுதி கிரியைகளிலே. அவை அங்கு சரீரங்களுக்குத்தான் மதங்கள் இருக்கின்றன. ஆனால் ஆன்மீகம் என்பது ஆன்மா சம்பந்தப்பட்டது. ஆன்மாவுக்கு எந்த மதத்துக்கும் அது பொருந்தாது. அது இன, மதம், மொழி, பாலும் கடந்து உலக மக்கள் அனைவரையும் ஒரு சகோதரர்களாக இணைப்பது ஆன்மீகம்தான் என்று இதிலே நாங்கள் கூறி எங்களுடைய இந்த நேரத்தில் நாங்கள் எங்களுடைய நாட்டில், நாங்கள் இலங்கையை சேர்ந்த நாங்கள் இலங்கையிலே போர் நடந்தது. அந்த இறுதி நேரத்தில் நான் அந்த நேரம் அங்கு இல்லாவிட்டாலும் அங்கு நடந்த சம்பவங்கள் இவ்வளவு ஒரு பாடத்தை புகட்டியுள்ளன. அந்த ஒரு மனிதன் இறந்த போது அந்த உடலை ஒருவரும் அறியாமல், அதை கொண்டு போக கூட முடியாமல் அந்த நேரத்தில் கைவிட்டு சென்ற இத்தனை குடும்பங்களை நான் சந்தித்திருக்கின்றேன். உண்மைதான். அப்ப இவ்வாறான நிலையும் எங்களுக்கு ஏற்பட்டுள்ளது. இன்னும் அந்த நிலைக்குரிய தாத்பரியத்தை உணர்ந்து ஏன் இப்படி நடக்கின்றது என்ற ஒரு உண்மையை ஒருவரும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இல்லை. அப்ப இந்த உண்மையை எல்லாம் எங்களுக்கு தற்போது விளங்குகின்றது, ஏன் இவ்வாறு நடக்கின்றது என்பது. அப்ப இந்த விளக்கங்களை எல்லாம் நாங்கள் அறிந்து கொள்வது மட்டுமல்ல, நாங்கள் மற்றவர்களுக்கும் இதை பற்றிய விளக்கத்தை கூற வேண்டும். தற்போது இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்களுக்கு நாங்கள் கூறுவது இதுதான். அந்த எல்லோரும் இதை பற்றி, இந்த பக்தி மார்க்கத்து சம்பிரதாயங்கள் ஏன் உருவாக்கப்பட்டது, அது எவ்வாறு மாற்றமடைந்து இப்ப உள்ளது என்பதை எல்லாரும் உணர்ந்து இந்த இறைவனை நாங்கள் முழுமையாக சத்தியமாக உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை வர வேணும். வந்திருக்கின்றது தற்போது, ஆனால் எல்லோரும் அறிந்து கொள்ளவில்லை. நீங்கள் கூறுங்கள் உங்களுடைய. உண்மையிலே நீங்கள் சொல்ல மாதிரி பட்டறிவு என்று சொல்லுவார்கள், படிப்பறிவு என்று சொல்வார்கள். மனிதனுக்கு இப்பொழுது படிப்பறிவும் உதவுவதில்லை, பட்டறிவும் உதவுவதில்லை, அனுபவ அறிவும் உதவுவதில்லை. நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பெருந்தொகையாக இழந்த நிலையிலும் மக்கள் பிறகு சாதாரணமாக பழைய நிலைக்கு போய் தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போனாலும் அதன் மூலம் சில பாடங்களை அவர்கள் கற்று அதிலிருந்து ஒரு தெளிவை பெற்றிருக்க வேண்டும். ஆனால் அதுக்குரிய காலமும் இனி வரத்தான் போகின்றது. உண்மையிலே ஞானம் என்பதை நாங்கள் இங்கே ஒரு சுருக்கமாக குறிப்பிட விரும்பினால், முக்கியமாக தன்னை அறிதல். என்னை பற்றி, நான் யார், எங்கிருந்து வந்தேன், எங்கே போகப் போகின்றேன், என்ன செய்ய வேண்டும், இது என்னை பற்றிய ஒரு தெளிவு, அலசி ஆராய வேணும். இரண்டாவதாக இறைவனை அறிதல். இறைவன் யார், அவர் எங்கிருக்கின்றார், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார். அதே மாதிரி கர்மத்தினுடைய விளைவு, நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயல்களும், எண்ணம், சொல், செயல்களின் மூலம் நாங்கள் எதை விதைக்கின்றோமோ அதுதான் எங்களை நோக்கி திருப்பி வரும். இப்ப விஞ்ஞானத்தில் கூட ஒரு விதி இருக்கின்றது, நியூட்டனின் 3ஆம் விதி. ஒவ்வொரு தாக்கத்துக்கும் மறுதாக்கம் உள்ளது. அப்ப இந்த நிலையில அப்ப தாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு கர்மத்துக்கும் நன்மையையும் தீமையும் திருப்பி எங்களை அடிக்கும் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக. அடுத்தது கர்மசேத்திரமான இந்த உலகத்தை நாங்கள் கர்மசேத்திரம் சொல்ல, உடல் எடுத்து ஆத்மாக்கள் நடிக்கின்ற இந்த பூலோகத்தை கர்மசேத்திரம் என்பார்கள். ஆகவே இந்த கர்மசேத்திரத்தினுடைய சரித்திரம், அதனுடைய வரலாறு, பூகோளம் எப்படி மாறப்போகின்றது, எப்படி முந்தி இருந்தது, இப்போ எப்பொழுது மாறப்போகின்றது என்பதை பற்றின ஒரு தெளிவு. மேலும் இழந்த சக்திகளை நாங்கள் எப்படி பெறுவது, தெய்வீக குணங்களை நாங்கள் எப்படி கிரகிப்பது என்பதோடு முக்கியமாக சுயமரியாதை. இப்பொழுது சுயமரியாதை என்றால் நாங்கள் சில பேர் அதை ஒரு தினம் தான் யார் என்று எனக்கு ஒரு மரியாதை இல்லை என்பார்கள். ஆனால் உண்மையிலேயே சுயமரியாதை என்பது, நான் ஒரு சக்திசாலியான ஆன்மா, நான் ஒரு தெய்வீக குணம் நிறைந்த ஆன்மா, நான் ஒரு வெற்றிகரமான ஆத்மா என்று கூறும் பொழுதுதான் அதுதான் சுயமரியாதை. இதை கூறும் பொழுதே எங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி பொங்குகின்றது, ஒரு சக்தி
சக்தி எழும்புகின்றது. ஆகவே ஒவ்வொருத்தரும் இதை பற்றி உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த உண்மையான சுயமரியாதையை நாம் பெரிய லிஸ்டே போடலாம், பெரிய ஒரு பட்டியல் இருக்கின்றது. அதிலே நான் ஒரு ஓம் சாந்தி என்பதன் அர்த்தத்தை இங்கே ஒரு கூறலாம் என்று நான் கூறுங்கள். ஓம் என்று அந்த சொல் யாராவது கேட்டால் கூறுவார்கள் பிரணவ பொருள். அந்த பிரணவ பொருள் என்றதோடு மட்டும் நிறுத்திவிட்டால் போதுமா என்று ஆராய்ந்தால், ஓம் என்று எல்லா மந்திரங்களுக்கும் முன்னால் வைக்கப்படுகின்றது. ஓம் நம சிவாய நமக, ஓம் சரவண பவாய நமக, ஓம் விக்னேஸ்வராய நமக அன்றதன் ஏன் முன்னால் ஓம் வைக்கப்படுகின்றது என்றால், ஓம் என்பது நான் ஆன்மா. இந்த ஆன்மாவாகிய நான் சிவனுக்கு நமஸ்கரிக்கின்றேன், ஆன்மாவாகிய நான் சரவணனுக்கு நமஸ்காரம் செய்கின்றேன், ஆன்மாவாகிய நான் விக்னேஸ்வரனுக்கு நமஸ்கரிக்கின்றேன். இந்த அர்த்தத்தை நாங்கள் இவ்வளவு நாளும் தெளிவாக அறிந்து கொள்ளவே இல்லை சகோதரி அவர்களே. ஆமாம், எங்களுக்கு ஒருவரும் கூறவில்லை. தற்போதுதான் எங்களுடைய சிவபெருமாத்மா, அதாவது நாங்கள் இந்த ராஜயோக கல்வியை கண்டடைந்துள்ளோம். இதை பற்றி நாங்கள் விரிவாக கூறுவதானால் இதை அறிந்து கொள்ளக்கூடிய மக்கள், உங்களுக்கு அண்மையிலும் இந்த ராஜயோக கல்வி நிலையம் இருக்கலாம், இதை பற்றி நீங்கள் அறிந்து கொண்டு இது எல்லாம் இலவசமாகவே கிடைக்கின்றது என்றபடியால் நாங்கள் இங்கு வந்து அதை உணர்ந்து அதை எல்லா மக்களும் அடைந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பாரியவா. நீங்கள் மிக அருமையான ஒரு பக்தி மார்க்கத்துக்குரிய விடயத்தை இங்கு கொண்டு வந்தீர்கள். மிக நன்றாக விளக்கங்களை கூறிக்கொண்டீர்கள், சாதாரண மக்களுக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில். இதனால் பல்வேறு வகைப்பட்ட எல்லோரும் இதை நன்மை அடைவார்கள் என்று நம்புகின்றோம். உங்களுக்கு இது மேலும் இறுதியாக ஏதாவது கூற விரும்புகின்றீர்களா? முக்கியமாக இந்த சந்தர்ப்பத்தை அளித்த எங்களுக்கு அனுமதித்த அமுதமலை இணையதள வானொலி நிலையத்தாருக்குத்தான் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். அமுதமலை இணையதள வானொலி நடத்துபவர்களுக்கும் மற்றும் சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்த இறைவனுக்கும் நாங்கள் முக்கியமாக நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். கட்டாயம் அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். இதை ஒழுங்குபடுத்தி எங்களுக்கு அருமையான ஒரு நிகழ்ச்சிக்கு வழிவகுத்த இந்த அமுதமலை இணையதள வானொலிக்கு தான் நாங்கள் நன்றியை கூறிக்கொள்ள வேண்டும். இது சென்றடையும் ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகின்றோம். நன்றி கலந்த வணக்கங்களுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவர் சகோதரி தயா. வணக்கம் நேயர்களே, அருமையான ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் உங்களுக்காக தயாரித்து தந்திருக்கின்றோம். நீங்கள் அனுபவபூர்வமாக அதை செவிமடுத்து இதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆகும். வணக்கம், நன்றி நேயர்களே. வாருங்கள் நேயர்களே, இப்பொழுது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் நம் உணர்வுகளோடு ஒன்றி கலந்த அமுதமலை இணையதள வானொலியினூடாக நாங்கள் ஓர் இனிமையான பாடலை கேட்டு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்வோம். பாடலை நன்றாக ரசித்து கேட்டிருப்பீர்கள் என்று நாம் நம்புகின்றோம். தொடர்ந்தும் நாம் எமது மேலதிக விஷயங்களை அறிந்து கொள்வோம். அன்பான நேயர்களே, இதுவரை கனடாவில் இருந்து ஒளிபரப்பாகிய பூம்புணரை அமுதமலை இணையதளத்தின் ஊடாக உங்களுக்கான நேரம் என்னும் நிகழ்ச்சியில் கேட்டு ரசித்திருப்பீர்கள். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை தோறும் ஒளிபரப்பாகும் இந்நிகழ்ச்சியை தவறாது கேட்டு மகிழ்ந்திடுங்கள். அது மட்டுமல்ல, தவறாது உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அது எமது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். நீங்கள் உங்களுடைய பகிர்வுகளை எங்கள் இணையதளம் மூலம் பகிர்ந்து கொள்ளலாம். தொலைபேசி மூலம் 0994145152 என்ற தொலைபேசி எண்ணின் மூலம், மின்னஞ்சல் ஊடாக feedback@amudamalai.in என்ற முகவரி மூலமும் எங்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம். நன்றி நேயர்களே.